முதற்றே உலகு வணக்கம். மீண்டும் மற்றொரு குட் ஈவினிங் கனடா நிகழ்ச்சியினூடாக உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்றைய நாள் ஜூலை மாதம் 14ஆம் தேதி புதன்கிழமை. இன்றைய குட் ஈவினிங் கனடா நிகழ்ச்சியை உங்களுக்கு வழங்குபவர்கள் கொலம்பியா குரூப். டொரண்டோவின் தற்போதைய வெப்பநிலை இப்பொழுது 27 பாகை செல்சியஸாக இருக்கின்றது. நேற்றும் சரி இன்றையும் சரி வெப்பநிலை எச்சரிக்கை இல்லை. பட் இருந்தாலும் கூட வெப்பநிலை கொஞ்சம் அதிகமாகவே இருந்ததை நாங்கள் உணரக்கூடியதாக இருக்கின்றது. இப்படி கடந்த வாரம் கொஞ்சம் மிதமான வெப்பநிலை இருந்ததோ அதே போல கொஞ்சம் கொஞ்சமாக அதிகரித்து நேற்றும் சரி இன்றையும் சரி கொஞ்சம் வெப்பநிலை அதிகரித்ததை நாங்கள் உணரக்கூடியதாக இருக்கின்றது. பட் இருந்தாலும் ஹீட் வார்னிங் வெப்பநிலை எச்சரிக்கை விடுக்கப்படவில்லை. ஆனால் நாளை வரும் என நாங்கள் எதிர்பார்க்கக்கூடியதாக இருக்கும் என்றும் அறிவுறுத்தல்கள் வருகின்றன. அது பற்றி நாங்கள் விரிவாக இன்றைய வானிலை அறிக்கையில் நாங்கள் பார்க்கலாம். எனவே இன்றைய குட் ஈவினிங் கனடா நிகழ்ச்சியில் என்னென்ன விடயங்கள் இடம்பெறப் போகின்றது என்று இப்பொழுது பார்க்கலாம். அந்த வகையில் டாப் ஆஃப் தி ஹவர் பகுதியில் கோவிட் தடுப்பூசி வழங்கல் பற்றி டொரண்டோ நகர் முதல்வர் ஜான் டோரி அவர்கள் வழங்கிய தகவல்கள், அதே நேரம் ஸ்டெப் 3 பற்றி அது பற்றிய விடயங்களையும் பகிர்ந்திருக்கின்றார். அதே நேரம் பிராம்ப்டன் நகர முதல்வர் பேட்ரிக் ப்ரவுன் அவர்களும் ஸ்டெப் 3 மற்றும் வேக்சினேஷன்ஸ் பற்றிய விவரங்களையும் பகிர்ந்திருக்கின்றார். அதை பற்றி பார்க்க இருக்கின்றோம். மற்றும் கெனடிய வளம் பகுதியில் ஒரு முக்கியமான விடயம், கெனடிய வங்கி தனது முக்கிய வட்டி விகிதத்தை 0.25 வீதமாக வைத்திருக்கின்றார். அது பற்றிய மேலும் விவரங்களை கெனடிய வங்கியின் ஆளுநர் டிஃப் மேக்கலம் அவர்கள் இன்றைய தினம் வழங்கியிருந்தார். அது பற்றி பார்க்க இருக்கின்றோம். மற்றும் கலையரங்கம் பகுதியில் வைஷ்ணவி ஸ்ரீரஞ்சன் வழங்குகின்ற ஒரு மேஷப் சாங் உங்களுக்காக இருக்கின்றது. மற்றும் வழமை போல கெனடிய செய்திகள், நாணய மாற்று வீதம் மற்றும் காலை இவைகள் உங்களுக்காக இருக்கின்றன. அதே நேரம் முக்கியமான பல கெனடிய செய்திகளும் ஆங்காங்கே வந்து போகும். எனவே இப்பொழுது நாங்கள் டாப் ஆஃப் தி அவர் பகுதிக்குள் நுழைகின்றோம். அந்த வகையில் டொரண்டோ மேயர் ஜான் டோரி அவர்கள் வழங்கிய தகவலாம் பார்க்க இருக்கின்றோம். ஏற்கனவே இந்த WHO வழங்கிய ஒரு தகவல் ஒரு அறிவித்தென்று கூட சொல்லலாம். இந்த மிக்ஸ் வேக்சினேஷனால் ஒரு பிரச்சனை இருக்குது, அது எல்லாருக்கும் சரியாக வராது என்று கூறிய போது கனடாவை பொறுத்த வரைக்கும் அது பிரச்சனை இல்லை. இந்த மிக்ஸ் வேக்சின் சரியான முறையில் தான் ஒர்க் பண்ணுறது. அதே நேரம் அது குறிப்பிட்ட ஒரு சிலருக்கு மட்டும்தான் இந்த சைடு எஃபெக்ட் மாதிரி வந்தாலும் கூட அநேகமானவருக்கு இந்த மிக்ஸ் வேக்சின் சரியான வகையில் தான் செயற்படுகின்றது என்பதை பற்றியும் ஜான் டோரி அவர் குறிப்பிட்டு கூறினார். அதே நேரம் இந்த வேக்சின் பாஸ்போர்ட் என்ற விஷயம் இப்பொழுது பேச்சுவார்த்தைகள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது. இன்னும் அது முடிவாகவில்லை. அதாவது இந்த வேக்சின் பாஸ்போர்ட் கட்டாயமாக்கப்பட வேண்டும் என்ற வகையில் ஜான் டோரி அவர்கள் கேட்டிருக்கின்றார். மாகாண அரசாங்கத்தை கேட்டிருக்கின்றார். அதன் அவசியம் பற்றியும் குறிப்பாக கூறியிருந்தார். அதாவது வேக்சின் போட்டதற்கான ப்ரூஃப் அதற்கான ரெக்கார்டும் சரி ப்ரூஃபும் சரி அது போட்டவர்களிடம் கட்டாயம் இருக்க வேண்டும். அதாவது அவர்கள் ஃபுல்லி வேக்சினேட்டடா அல்லது ஒரு தடுப்பூசி மட்டும்தான் பெற்றிருக்கின்றார்களா என்பதை அறிவுறுத்தும் வகையிலும் இது அவர்களுக்கு பெரும் உதவியாக இருக்கும். அந்நேரம் பொது இடங்களுக்கும் இது உதவியாக இருக்கும் என்றும் கூறுகின்றார். அதே நேரம் டொரண்டோவில் அநேகமான இடங்களில் இப்பொழுது இந்த வேக்சின் 2 வேக்சின் ஃபுல்லி வேக்சினேட்டட் அந்த அவர்களுக்கான அந்த அடையாளத்தையும் அதுக்கான ப்ரூஃபையும் கேட்கின்றார்கள் என்பதும் குறிப்பிடத்தக்க விஷயம் குறிப்பிட்ட சில இடங்கள். எனவே குறிப்பாக சொல்லப்போனால் யூனிவர்சிட்டி அண்ட் காலேஜஸ் அநேகமாக செப்டம்பரில் ஆரம்பிக்கும் போது அநேகமாக நிச்சயமாக அவர்கள் இந்த ஃபுல்லி வேக்சினேட்டர் என்ற விஷயத்தில் மிகவும் கருத்து கொண்டுவார்கள். எனவே இந்த மாதிரி விடயங்களுக்கு இந்த வேக்சின் பாஸ்போர்ட் கட்டாயம் அளிக்கப்பட வேண்டிய அவசியம் பற்றியும் ஜான் டோரி கூறுகின்றார். அதே நேரம் தற்பொழுது தடுப்பூசிகள் பற்றிய நிலைமையை பற்றியும் கூறுகின்றார். இப்பொழுது டொரண்டோ நகர முதல்வர் டொரண்டோ மேயர் அவர்கள் என்ன கூறுகின்றார் இப்பொழுது பார்க்கலாம்.
I'm proud to say that we now have more than 3.9 million vaccine doses administered in our city. We're just very, very close to that 4 million mark. Over 60% of adults, eligible adults in the City of Toronto, fully vaccinated. So thanks to Team Toronto, who've been on the ground every single day working hard to get shots in arms. We're making amazing progress in our efforts to get people vaccinated quickly. We continue to have available appointments at city-run clinics, so if you need to book your first or your second dose, you can do that right away. If you've booked for later this summer or even into the fall, please consider moving your appointment to an earlier date because it helps you to get the protection faster, but it also helps us to achieve collective protection even faster as well. And of course, for those who do not or cannot book an appointment in advance, you can now walk in to the following 4 sites: the Metro Toronto Convention Centre, the Cloverdale Mall, the Toronto Congress Centre, and the Hangar. Each of these places have made appointments available on a walk-in basis so that you can get your vaccine in a relatively short period of time, with these appointments being available between 12 noon and 7 p.m. I encourage those who want to take advantage of these walk-in opportunities to arrive as early as you can. Last week, I announced that our Team Toronto homestretch vaccine push to help increase vaccine uptake in the York, Etobicoke, Rexdale area was going to be getting underway. We targeted 6 priority neighbourhoods, including Elms, Old Rexdale, Kingsview Village, the Westway, Mount Dennis, Mount Olive, Silverstone, Jamestown, and Weston, Black Creek, Humber, as well as Engelmount, Lawrence. The clinics held so far are in convenient locations in and near buildings where people live and have flexible afternoon and evening hours to take account of frontline workers or those with various differing shifts. Along with Councillor Cressy, I had the opportunity to visit 2 of those many clinics over the course of last weekend, and what we saw was very impressive from every standpoint. The clinics continue to run to this day, but I wanted to provide a brief update because what we've seen is that this targeted approach is working. We've seen that there are barriers that exist, whether it's location or time or access or language, just to name 4. And when you remove those barriers, a lot can be accomplished. In the first 4 days of the homestretch vaccine push, over 4,800 doses were administered at these clinics, with a large majority of them being to people 18 plus. To dive deeper into that, we administered 2,615 doses in the 6 neighbourhoods over the July 10th and 11th weekend, and that compares to 1,400 doses the weekend before. So that's an increase of 1,215 doses, or an 87% increase weekend over weekend. டொரண்டோ நேரம் 9:13 நேர்கள் குட் ஈவினிங் கனடா நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கின்றீர்கள். இன்றைய நிகழ்ச்சியை உங்களுக்கு வழங்கிக் கொண்டிருப்பவர்கள் கொலம்பியா குரூப். டொரண்டோ நகர முதல்வர் ஜோன் டோரி அவர்கள் இந்த தடுப்பூசி வழங்கல் பற்றிய விவரங்களை குறிப்பிட்டிருந்தார். இப்பொழுது பார்க்கும்போது அநேகமான இடங்களில் இந்த வாக்கிங் கிளினிக்ஸ் வந்து நிறைய இடங்களில் திறக்கப்படுகின்றன. இப்பொழுது இந்த புக் செய்து கொண்டு இந்த வேக்சினை பெறுவது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கிறது நாங்கள் அவதானிக்கூடியதாக இருக்கின்றது. எனவே இந்த செகண்ட் டோஸுக்கு குறிப்பாக அதாவது நிறைய பேர் வந்து இந்த ஃபைசருக்காக வெயிட் பண்ணிட்டு இப்போ வந்து நிறைய இடங்களில் வந்து ஃபைசர் கிடைக்கிற காரணத்தால் வந்து நிறைய பேர் வந்து அப்பாயின்மெண்ட் எடுக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. எனவே இவர்களுக்கு கொஞ்சம் உதவியாக இருக்கிற வகையில் தான் வந்து இந்த பாப்அப் கிளினிக்குடைய எண்ணிக்கைகளை வந்து அதிகரித்து கொண்டிருக்கின்றார்கள். எனவே இது 2 வாரங்களுக்கு முன்னால் வரைக்கும் வந்து மே 9க்கு முன், அதாவது டொரண்டோவை பொறுத்த வரைக்கும் வந்து மே 9க்கு முன்புக்கு பெற்றவர்கள் தான் வந்து அந்த குறிப்பிட்ட அந்த போஸ்டல் கோடில் அந்த ஹாட்ஸ்பாட்டில் இருப்பவர்கள் வந்து பெறக்கூடியதாக இருந்தது. இப்பொழுது அது மேலும் விரிவாக்கப்பட்டு இப்பொழுது 12 வயதுக்கு மேற்பட்டவர்கள் அனைவரும் வந்து தடுப்பூசி, அதாவது 2வது தடுப்பூசியை வந்து பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கணும். அதே நேரம் 21 நாட்களுக்கு முதல் வந்து 1வது தடுப்பூசியை பெற்றிருக்க வேண்டும் குறைந்தது என்றும் வலியுறுத்தி வருகின்றார்கள். எனவே அதுக்கேற்றவாறு நீங்களும் கூட உங்களுக்கு இந்த புக்கிங் மூலமாக அப்பாயின்மெண்ட்ஸ் எடுக்கிறது கஷ்டமாக இருந்தால் நிச்சயமாக இந்த வாக்கிங் கிளினிக்ஸை நீங்கள் சரியான வகையில் பயன்படுத்தி கொள்ளலாம். அடுத்ததாக இந்த ஸ்டெப் 3 என்ற விடத்துக்கு வருவோம். அதாவது எதிர்பார்த்தது போலவே வந்து அந்த 21 நாட்கள் அந்த கேப்புக்கு முன்னுக்கே வந்து இந்த ஸ்டெப் 3 வந்து திறக்கப்படுகின்றது. வருகின்ற வெள்ளிக்கிழமை, அதாவது 16ஆம் தேதி வந்து ஸ்டெப் 3க்குள் நாங்கள் நுழைகின்றோம் என்று அறிவோம். எனவே நிறைய விஷயங்கள் வந்து தளர்வுக்கு வருகின்றது என்பதும் குறிப்பிடத்தக்க விஷயம். அதில் குறிப்பாக சொல்லப்போனால் இந்த நிறைய பேரும் எதிர்பார்த்த இந்த இண்டோர் அண்ட் ஸ்விம்மிங் பூல்ஸும் வந்து மற்றும் டொரண்டோ ஃபிட்னஸ் சென்டர்ஸ் இவைகளும் இதில் அடங்கும். எனவே அவைகள் வந்து வருகின்ற திங்கட்கிழமை திறக்கப்படுவதாக இருக்கின்றன. ஸ்டெப் 3 பார்க்கும்போது வந்து ஜிம்ஸ் அண்ட் தியேட்டர்ஸ் மற்றும் குறிப்பிட்ட சில என்டர்டைன்மெண்ட் சென்டர்ஸ் தான் வந்து வருகின்ற வெள்ளிக்கிழமை திறக்கப்படுகின்றன. இண்டோர் ஸ்விம்மிங் பூல்ஸ் மற்றும் டொரண்டோ ஃபிட்னஸ் சென்டர்ஸ் வந்து வருகின்ற திங்கட்கிழமை தான் திறக்கப்படும். 19ஆம் தேதி தான் திறக்கப்படும் என்று இன்றைய தினம் அறிவித்திருக்கின்றார்கள். இந்த ஃப்ரைடே ஸ்டெப் 3 என்று பார்க்கும்போது நிச்சயமாக அதில் பப்ளிக் ஆக்சஸ் என்று பார்க்கும்போது
50 வீதமான கெப்பாசிட்டியாக இருக்கும். அதாவது ரிட்டைல் ஸ்டோரும் சரி, வெளியிடங்களும் சரி, கிட்டத்தட்ட 50 வீதமான லிமிடெட் கெப்பாசிட்டி வந்து அதுக்கு ஏற்றதாக இருக்கும். இண்டோர் ஸ்டூடியோ, அதாவது ஜூலை 19 திறக்கப்படுகின்ற இந்த இண்டோர் ஃபிட்னஸ் சென்டர்ஸில் வந்து வெயிட் ரூம்ஸ், இண்டோர் வாக்கிங் ட்ராக்ஸ் மற்றும் அதே நேரம் இண்டோர் மீட்டிங் மற்றும் ஈவென்ட் செய்யக்கூடிய வகையில் வந்து இண்டோர் பெர்மிஷனை வந்து அதில் வழங்கியிருக்கின்றார்கள். இண்டோர் லேன் மற்றும் லைஜர் ஸ்விம்மிங் இந்த விடயங்கள் வந்து ஜூலை 21 தான் திறக்கப்படும். இது பார்க்கும்போது அதாவது இண்டோர் ஸ்விம்மிங் பூல் மற்றும் ஃபிட்னஸ் என்ற வகையில் அடங்கக்கூடிய விடயங்களாக இதனை பார்க்கலாம். இப்பொழுது இந்த விடயங்கள் பற்றி டொரண்டோ நகர முதல்வர் ஜோன் டோரி அவர்கள் என்ன கூறுகிறார்கள் இப்பொழுது பார்க்கலாம். On Monday, July 19th, indoor fitness centers, walking tracks, and weight rooms, indoor permits for meetings and events, and indoor public access to community center spaces for heat relief, washroom, and shower access will all reopen. On Wednesday, July 21st, indoor lane and leisure swim, as well as indoor drop-in programs for sports and leisure will reopen. And on Monday, July 26th, enhanced youth spaces, indoor aquafit classes and fitness classes, senior centers, and conservatories will all reopen. I want to reassure people that city staff have worked closely with Toronto Public Health to make sure that these reopenings are implemented safely and with all necessary adjustments to program capacities and program descriptions in order to ensure that these programs and services are being delivered safely. Access to community centers and indoor activities do not require reservations, although reservations will be available for fitness centers, aquafit, group fitness classes, and lane and leisure swim with walk-in spaces set aside. 30வது ஆண்டில் கனேடிய தமிழர் வர்த்தக சம்மேளனம் புகலிடம் தந்த கனேடிய மண்ணில் தலை நிமிர்ந்து வாழ வர்த்தகத் துறையில் மிளிரும் அனைவரும் ஒன்றாக இன்று இணைந்திடுங்கள். கனேடிய தமிழர் வர்த்தக சம்மேளனம் CTCC. எதிர்காலம் எங்கள் கையில் வாழும் மண்ணை தோள் கொடுத்து வளமாக்குவோம். நிரந்தர கட்டடத்தில் புதுப்பொலிவுடன் 30வது ஆண்டில் கனேடிய தமிழர் வர்த்தக சம்மேளனம் CTCC. கனேடிய தமிழர் வர்த்தக சம்மேளனம். டொரண்டோ நேரம் 9:18 நேயர்கள் குட் ஈவினிங் கனடா நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கின்றீர்கள். இன்றைய நிகழ்ச்சியை உங்களுக்கு வழங்கிக் கொண்டிருப்பவர்கள் கொலம்பியா குரூப். மேயர் ஜோன் டோரி அவர்கள் இந்த ஸ்டேஜ் 3 அதாவது இண்டோர் ஸ்விம்மிங் பூல் மற்றும் டொரண்டோ ஃபிட்னஸ் சென்டர்ஸ் இந்த ஓப்பனிங் பற்றி அதனால் விதிமுறைகளை பற்றி கூறியிருந்தார். இதே நேரம் வந்து இது பற்றி நீண்ட நாட்களாகவே கருத்து தெரிவித்தார். அதாவது குறிப்பாக சொல்லப்படுறது இண்டோர் ஸ்விம்மிங் பூலாக இருக்கட்டும் மற்றும் இந்த வழிகால நிகழ்வுகள் தொடர்ந்து அதாவது சீக்கிரமே திறக்கப்பட வேண்டும் என்று தொடர்ந்து கருத்து தெரிவித்துக் கொண்டவர் வந்து பிராம்டன் நகர முதல்வர் பேட்ரிக் பிரவுன் அவர்கள். அவர் தான் அடுத்ததாக இந்த ரீஓப்பனிங் அதாவது ஸ்டெப் 3 என்னென்ன விஷயங்கள் வந்து ரீஓப்பனிங் பண்ண போகின்றன அதுக்கு மற்றும் அதில் கடைப்பிடிக்க வேண்டிய விஷயங்கள், எனவே இது பற்றிய விஷயங்கள் பற்றி இப்பொழுது பிராம்டன் நகர முதல்வர் பேட்ரிக் பிரவுன் அவர்கள் வழங்கிய தகவல்கள் உங்களுக்காக. I want to start today by thanking the province of Ontario for this early entry into step 3. I had advocated for that earlier reopening given the indicators that are so positive right now in Peel Region and frankly across Ontario in terms of hospital capacity, positivity rate, and COVID case counts. And by and large, the progress we've seen is because of the sacrifice of our residents, your willingness to get vaccinated, to protect your friends, family, and community. Just this past weekend, I was at the Save Max Soccer Center, and we had thousands of people all night long lining up to get vaccinated. It was beautiful to see. I looked at that crowd and I said to myself, our community is being protected. And so the vaccines are doing what we expected them to do. They're getting us back to normal. And so this entry on Friday into step 3 is a recognition that vaccines are protecting our community, and we're seeing decreasing COVID numbers because of that. This is very good news. There's numerous sectors of our economy that are going to be reopened. And just to share some of the details, what step 3 means for our community: outdoor social gatherings up to 100 people, indoor social gatherings up to 25 people, indoor dining and restaurants will be back, of course, at 50% capacity. Our rec centers are going to be open again. Our rec centers have been closed for a long time. Indoor swimming pools, ice skating rinks, indoor basketball, soccer will be back. Kids sports essentially will be completely back. And so I'm very encouraged by that. It's good to see our community getting back to normal. I would note
we're not out of the woods. There's still efforts underway. We need to get more people vaccinated if we want this to last. I hope this is the last lockdown we see in Ontario, and the best way to ensure that is to make sure that we have vaccination numbers that are the envy of the world. And we can have that in Canada. Right now, seeing vaccination numbers as of the last report, close to 80% first doses, over 50% second doses. Many countries would dream to have vaccination numbers that high, but we can do more. And the more of our population that gets vaccinated, the more we're going to be able to ensure that our healthcare capacity is never threatened again by COVID-19. And so if you have a friend, a relative, a neighbor who hasn't got vaccinated, please encourage them to do so to protect themselves and their family. We're also deploying rapid tests right now to enable industry to safely work and ensure that COVID is not moving around in the community. There's a Stay Safe program, which is supported by the provincial and federal government, which provides COVID-19 rapid tests to small businesses and industry in Ontario. உங்கள் கை தொலைபேசிகளில் தமிழில் கனேடிய செய்திகள், கனேடிய தகவல்களை அறிந்து கொள்ள GEC தமிழ் ஆப் உதவுகிறது. உடனே GEC தமிழ் டிவி ஆப்பினை டவுன்லோட் செய்யுங்கள். ஆண்ட்ராய்டு, iOS ஆகிய தளங்களில் இப்பொழுதே நீங்கள் டவுன்லோட் செய்து கொள்ளலாம். கனடா நாட்டின் செய்திகள், தகவல்கள் தினமும் அறிந்து கொள்வதோடு உங்கள் விளம்பரங்களும் பல நூற்றுக்கணக்கான பார்வையாளர்களை சென்றடைய GEC தமிழ் டிவி. டொரண்டோ நேரம் 9:22 நேர்கள் குட் ஈவினிங் கனடா நிகழ்ச்சியோடு நடந்துகின்றீர்கள். இந்த நிகழ்ச்சியை உங்களுக்கு வழங்கிக் கொண்டிருப்பவர் கொலம்பியா குரூப். எனவே அடுத்ததாக இன்னொரு விடயம், இந்த லாங் டேர்ம் கேர் ஹோம், இந்த விடயம் இன்னும் ஒரு முக்கியமான அறிவித்தலை வெளியிட்டிருக்கின்றது. மினிஸ்ட்ரி ஆஃப் லாங் டேர்ம் கேர் இந்த விடயத்தை அறிவித்திருக்கின்றது. அது என்னவென்றால் ஃபுல்லி வேக்சினேட்டட் ஸ்டாஃப்ஸ், கேர் கிவர்ஸ் மற்றும் விசிட்டர்ஸ் இவர்களுக்கு மேண்டட்டோரி கோவிட்-19 டெஸ்ட் எடுக்க தேவையில்லை. அதாவது அவர்கள் அங்கே அந்த நீண்டகால பராமரிப்பு மையத்துக்குள் செல்வதற்கு முதல் இந்த கோவிட்-19 டெஸ்ட் எடுக்க தேவையில்லை. அதாவது அவர்கள் ஃபுல்லாக வேக்சினேட் 2 டோஸையும் பெற்றுவிட்டு அவர்களுக்கான அந்த டெஸ்ட் எடுக்க தேவையில்லை என்று இன்றைய தினம் மினிஸ்ட்ரி ஆஃப் லாங் டேர்ம் கேர் அறிவித்திருக்கின்றது. ஆனால் ஒரு டோஸ் பெற்றவர்கள் அதுக்கேற்ற வகையில் அந்த டெஸ்ட் எடுக்கத்தான் வேணும் என்றும், 2 டோஸையும் பெற்றவர்களுக்கு இந்த ஒரு சலுகை என்று சொல்லலாம், அவர்கள் இந்த கோவிட்-19 டெஸ்ட் எடுக்க தேவையில்லை என்றும் சொல்லியிருக்கின்றார்கள். அதே நேரம் நிறைய தளர்வுகள் இந்த நீண்டகால பராமரிப்பு மையங்களிலும் தளர்த்தப்படுகின்றன என்றதையும் அறிவித்திருந்தார்கள். அந்த வகையில் அங்கே விசிட்டர்ஸுக்கான லிமிட் இல்லை. அவர்கள் 2 டோஸும் பெற்றிருந்தால் இந்த விசிட்டர்ஸுக்கான இந்த உழவு பேர் தான் போக வேண்டும் என்ற அந்த லிமிடேஷன் கிடையாது. அதே நேரம் அவர்களுக்கான அந்த பஃபே மற்றும் ஃபேமிலி டைம் இதுக்கான பெர்மிஷனும் அவர்கள் வழங்கியிருக்கின்றார்கள். அதே நேரம் என்டர்டைன்மெண்ட் சம்பந்தப்பட்ட இந்த பாடல்களாக இருக்கட்டும், இந்த சிங்கிங் அண்ட் டான்சிங், இந்த மாதிரி விடயங்கள், அவரோட என்டர்டைன்மெண்ட் சம்பந்தப்பட்ட விஷயங்களும் இவ்வளவு காலமும் கொஞ்சம் கட்டுப்பாடு இருந்தது இந்த கோவிட்-19 காரணமாக. அதே நேரம் குறிப்பாக ஆரம்ப காலத்தில், அதாவது கோவிட்-19 ஆரம்ப கட்டத்தில் இந்த நீண்ட கால பராமரிப்பு மையங்களில் தான் அதிக அளவு கோவிட் தொற்றுகள் பரவியதும் குறிப்பிடத்தக்கது. அதிலிருந்து இப்போ வரைக்கும் மிகவும் கட்டுப்பாடுடன் கூடிய வகையில் தான் இந்த நீண்ட கால பராமரிப்பு மையங்கள் இருந்து வந்தன. இப்பொழுது இந்த விடயங்கள் அங்கே இருப்பவர்களுக்கு மகிழ்ச்சியாக இருக்கும். அங்கு வேலை செய்பவர்களுக்கும் சரி, அங்கே இருப்பவர்களுக்கும் சரி ஒரு மகிழ்ச்சியான செய்தியாக இருக்கின்றது. இவர்களுக்கு நிறைய தளர்வுகள் ஏற்படுத்தப்பட்டிருக்கின்றன. எனவே அதாவது ஃபுல்லி வேக்சினேட்டட் ஸ்டாஃப்ஸ், கேர் கிவர்ஸ் மற்றும் விசிட்டர்ஸ் கோவிட்-19 மேண்டட்டோரி டெஸ்ட் எடுக்க தேவையில்லை என்பதுதான் மோரல் ஆஃப் த ஸ்டோரி. எனவே அடுத்ததாக நாங்கள் கனேடிய வளம் பகுதிக்குள் செல்ல இருக்கின்றோம். இன்றைய கனேடிய வளம் பகுதியில் இன்னும் ஒரு முக்கியமான விடயம் இன்றைய தினம் அறிவித்திருக்கின்றார்கள். அதாவது கனேடிய வங்கி தனது முக்கிய வட்டி விகிதத்தை 0.25% வைத்திருக்கின்றது. தொடர்ந்து அப்படியே பேணுகின்றது என்று சொல்லலாம். 2026ஆம் ஆண்டுக்கான வளர்ச்சி கணிப்பையும் வங்கி குறைக்கின்றது என்பதும் இங்கே முக்கியமான விஷயம். முன்னர் இருந்ததை விட இந்த ஆண்டு உள்நாட்டு பொருளாதாரம் சற்று மெதுவான வேகத்தில் வளரும் எனவும், இது இந்த கோவிட் தொற்றிலிருந்து இப்பொழுது கொஞ்சம் கொஞ்சமாக மீண்டு வருகின்ற இந்த காரணத்தில், அதே நேரம் இந்த ஸ்டெப் 3 இருக்கட்டும், இப்படி தொடர்ந்து கொஞ்சம் கொஞ்சமாக இந்த கோவிட்-19 தொற்றுகளுடைய எண்ணிக்கை குறைவடைந்து அதனுடைய அபாயங்கள் குறையும் எனவும் இந்த கனடிய வங்கி எதிர்பார்க்கின்றது. அதே நேரம் 2021ஆம் ஆண்டில் பொருளாதாரம் 6% வளர்ச்சி அடையும் எனவும் எதிர்பார்ப்பதாகவும் இந்த மத்திய வங்கி தெரிவித்திருக்கின்றது. இதற்கு முந்தைய கணிப்பாக 6.5% குறைந்திருந்ததும் இங்கு குறிப்பிடத்தக்க விஷயம். இருப்பினும் மத்திய வங்கி இப்பொழுது 2022ஆம் ஆண்டில்
4.6% வளர்ச்சியை எதிர்பார்க்கின்றது எனவும் இது முந்தைய கணிப்பு 3.7% இருந்தது என்பதும் குறிப்பிடத்தக்க விஷயம். எனவே அதிலிருந்து இப்பொழுது சற்றே அதிகரித்திருக்கின்றது. இந்த தொற்று கட்டுப்பாடுகளால் பொருளாதாரம் தடைப்பட்டதால் எதிர்பார்த்ததை விட ஆண்டின் முதல் பாதியில் வளர்ச்சி கொஞ்சம் பலவீனமாக இருக்கும் என்றும் இந்த நாடு முழுவதும் பொருளாதார கட்டுப்பாடுகள் ஓரளவு அல்லது முழுவதும் நீக்கப்பட்ட நிலை இந்த நுகர்வோருடைய செலவுகள் அதிகரிக்கும். எனவே அவர்களுடைய தேவைகள் அதிகரிக்கும். எனவே அவர்கள் செலவு செய்ய ஆரம்பிப்பார்கள். எனவே மறுபடியும் ஒரு சீரான நிலைக்கு வரும் என்றும் மத்திய வங்கி இப்பொழுது எதிர்பார்க்க என்பதும் இங்கு குறிப்பிடத்தக்க விஷயம். இது பற்றி இன்றைய தினம் பத்திரிகையாளரை சந்தித்த கனடிய வங்கியின் ஆளுநர் டிஸ் மெக்கலம் அவர்கள் என்ன கூறுகின்றார் என்று இப்பொழுது பார்க்கலாம். My message today is twofold: increased confidence and continued attention. A year ago, it was my first NPR as governor, and the economy was in a very deep hole. We were just coming out of the first wave of the virus. More than 2 million Canadians were unemployed, and inflation was well below our 1 to 3% inflation target range. Uncertainty was extremely high. Vaccines were being developed, but nobody knew when they'd be available or even if they'd be effective. The characteristics of the pandemic have continued to evolve, and there is continued need for careful attention to the dynamics of the recovery and to inflation. Globally, the economic outlook remains highly dependent on the virus, and these new variants are a growing source of concern. In Canada, we still have some way to go to a complete recovery, and the rebound in economic activity will proceed at different speeds across different sectors. The process of reopening the economy, it's not going to be entirely smooth. For example, we're experiencing supply bottlenecks for some goods and services as demand rebounds faster than supply can ramp back up. These unique circumstances of the pandemic are now helping to push inflation temporarily above our target range. As we reopen the economy, we can expect to see some volatility. And my message to you is that we will continue to pay close attention to the progress in the recovery and to the evolution of inflation. Before I turn to your questions, let me say a few words about the Governing Council's policy discussions. We spent some time considering the progress of and the risks to the global economic recovery. The global economy is recovering strongly, but vaccination rates and growth are uneven across advanced and emerging market economies. Growth is particularly strong in the United States, which is further ahead in the reopening and is benefiting from considerable fiscal stimulus. Oil prices have moved higher with stronger global demand, while other commodity prices have remained elevated. The Canadian dollar is close to where it was in April relative to the US dollar and slightly stronger against a broader basket of currencies. Coming back to Canada, we discussed the many ways in which the pandemic is affecting our economy and the prospects for recovery. There was a strong consensus that growth will strengthen and broaden in the months ahead as consumers return to more normal spending patterns, higher foreign demand lifts our exports, and investment increases. Consumption is expected to lead the recovery. Some of the sectors hit by the lockdowns, including retail, restaurant, and other hard-to-distance sectors, are already seeing a rebound, and others, like business and international travel, they may take a little bit longer to recover. Employment should continue to rebound over the next few months as the reopening process continues. The job gains we saw in June are certainly encouraging, particularly for workers in the service sectors that have really borne the brunt of the job losses. But to get back to the pre-pandemic employment rate, we still have more than 500,000 jobs to recoup. Our Business Outlook survey showed that plans to hire staff are widespread as firms prepare for rising demand. But finding workers with the right skills can be difficult, and that process could take some time.
உங்கள் வாழ்க்கையின் வெற்றிக்கு ஹோம் லைஃப் ஃபியூச்சர் ரியாலிட்டியில் இணையுங்கள். டாப் 5 ஹோம் லைஃப் புரோக்கரேஜ் இன் கனடா. புரோக்கர் ஆஃப் ரெக்கார்ட் செல்வா வெற்றிவேலின் அனுபவ பட்டறிவுடன் கூடிய பயிற்சி. 600க்கும் மேற்பட்ட முகவர்கள். நமது சமூகத்தில் 1000க்கும் மேற்பட்ட முகவர்களை உருவாக்கிய பெருமை. 4000 சதுர அடி பரப்பில் ஒரே கூரையின் கீழ் பிரைவேட் லெண்டிங், மோட்கேஜ், இன்வெஸ்ட்மெண்ட், லா ஃபர்ம், இன்ஹவுஸ் ட்ரைனிங், நெட்வொர்க்கிங் ஈவென்ட்ஸ், செமினார்ஸ், இன்னும் பல. ரியல் எஸ்டேட் துறையில் உங்களை அடுத்த நிலைக்கு உயர்த்திட ஹோம் லைஃப் ஃபியூச்சர் ரியாலிட்டி. டொரண்டோ நேரம் 9:31 நேர்கள். குட் ஈவினிங் கனடா நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறீர்கள். இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு வழங்கி கொண்டிருப்பவர்கள் கொலம்பியா குரூப். கனடிய வங்கியின் ஆளுநர் சீஃப் மெக்கலம் அவர்கள் இந்த கனடிய வங்கி தனது முக்கிய வட்டி விகிதத்தை 0.2% தொடர்ந்து வைத்திருக்கின்றன பற்றிய அறிவித்தலையும் மேலதிக விவரங்களையும் பற்றி அவர் விரிவாக கூறியிருந்தார். அது பற்றி பார்த்தோம். அடுத்தாக இன்னும் ஒரு முக்கியமான விஷயம் என்று சொல்லலாம். மறுபடியும் இந்த கனடா யூஎஸ் பார்டர் ஓப்பனிங் இது பற்றி தான். அதாவது தொடர்ந்தும் இந்த ஸ்டெப் 2 ஸ்டெப் 3 நாங்கள் போய் கொண்டிருந்தாலும் கூட இந்த பார்டர், அதாவது கனடா யூஎஸ் பார்டர் இன்னும் பெண்டிங் தான் இருக்குது. முறைப்படி பார்த்தா இந்த 21ஆம் தேதிக்கு முதல் திறந்தால் தான் 1-2 வகையில் இந்த 21ஆம் தேதியுடன் அதனுடைய அந்த கால எல்லை நிறைவடைகின்றது. இது பற்றி இன்னும் ஒரு தெளிவான தீர்மானம் எடுக்கப்படவில்லை என்ற காரணத்தால் அமெரிக்காவினுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் விரக்தி அடைந்ததாகவும் அவர்கள் ஒன்றாக சேர்ந்து தொடர்ந்து இந்த கோரிக்கை ஒன்றை முன்வைத்திருக்கின்றார்கள். எனவே இந்த கனடா அமெரிக்கா எல்லையை மீண்டும் திறக்க அமெரிக்காவின் மாநில சட்டமன்ற உறுப்பினர்கள் வலியுறுத்தி வருகின்றார்கள் என்பதும் குறிப்பிடத்தக்க விஷயம். அதாவது குறிப்பாக முழுமையாக தடுப்பூசி போட்டவர்கள் இலவாக அவர்கள் அவர்களுடைய அந்த ப்ரூஃபை காட்டி அவர்கள் இலவாக அந்த பார்டர் தாண்டி 2 நாடுகளுக்கும் சென்று வரக்கூடியதாக இருக்க வேண்டும் என்றும் அதே நேரம் இந்த வர்த்தகங்களும் சரியான முறையில் தொடர்ந்து நடைபெற வேண்டும் என்றும், அதாவது கடந்த வருடம் மார்ச் மாதம் மூடப்பட்டது வர்த்தக தேவைகளுக்கும் அத்தியாவசியமான பயன்களுக்கு மட்டும்தான் அது அனுமதித்தது. எனவே இனி வர காலத்தில் ஓரளவு இந்த 2 நாடுகளையும் தொற்றுக்கள் குறைவடைந்த இந்த சமயத்தில் தொடர்ந்து அதாவது 2 தடுப்பூசிகளும் பெற்றவர்கள் அந்த அளவு வீதமாக அவர்கள் 2 நாடுகளுக்கும் சென்று வரக்கூடிய அளவு அவர்கள் இதுக்கான நடவடிக்கையை மேற்கொள்ள வேண்டும் என்று இந்த சட்டமன்ற உறுப்பினர்கள் கோரிக்கை விடுத்திருந்தார்கள். இதை பொறுத்திருந்து பார்ப்போம். இன்னும் ஒரு வாரம் தான் சொல்லலாம். இந்த ஒரு வாரத்தில் தெரியும் இந்த அமெரிக்கா யூஎஸ் பார்டர் ஒஃபிஷியலாக திறக்குதா இல்லை என்பதை நாங்கள் பொறுத்திருந்து பார்க்கலாம். அடுத்ததாக நாங்கள் பார்க்க இருப்பது பிரதமர் ஜஸ்டின் ட்ரூடோ அவர்கள் ஒவ்வொரு மாகாணங்களாக விஜயம் செய்து வருகின்றார். இப்பொழுது கடந்த வாரம் ஆல்பர்டாவுக்கு விஜயம் செய்தார். இப்பொழுது கியூபெக்கில் இருக்கின்ற இந்த விஷயங்களை அங்கே ஒவ்வொரு மாநிலங்களுக்கும் சென்று அங்கே இருக்கின்ற விஷயங்களை பற்றி அங்கே தலைவர்களுடன் கலந்து பேசி வருகின்றார். அந்த வகையில் கியூபெக்கில் இன்றைய தினம் முக்கியமான பல விஷயங்களை பற்றி பேசியிருந்தார். அதுவும் குறிப்பாக சொல்ல போனால் இந்த கிளைமேட் சேஞ்ச் சொல்லலாம். நிச்சயமாக இந்த சம்மர் நிறைய இடங்களில் ஒரு வித்தியாசமான, கனடாவை பொறுத்த வரைக்கும் ஒரு வித்தியாசமான காலை என்றே சொல்லலாம். குறிப்பாக சொல்ல போனால் இந்த பிரிட்டிஷ் கொலம்பியா மற்றும் ஏனைய மாகாணங்களில் ஏற்பட்ட இந்த ஹீட் வேவாக இருக்கட்டும், இப்பொழுது ஏறி இறங்குகின்ற இந்த கிளைமேட்டாக இருக்கட்டும், இது பற்றியும் அவர் குறித்து பேசியிருக்கின்றார். அதே நேரம் புதிய வேலைவாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுத்தல் என்ற பற்றிய விவரங்களையும் பற்றியும் அவர் தகவல் வெளியிடுகின்றார். இப்பொழுது பிரதமர் ஜஸ்டின் ட்ரூடோ அவர்கள் வழங்கிய தகவல்களை இப்பொழுது பார்க்கலாம். Here in Gaspé, LM Wind Power will produce and export some of the world's largest rotor blades for markets in Europe and the US. And if you think these ones are big, you got to know the ones they're planning on building are 2.5 times longer than the ones we have presently right here. That's big. This is what Building Back Better is all about, working together to build a cleaner and more prosperous future. So Heather and Alexandre, thank you for your commitment to this project. I often say that building a more sustainable future goes hand in hand with growing the economy, and today is yet another perfect example. It's not that we have to make a choice between fighting climate change and creating good jobs. It's the only way of creating and maintaining good jobs, not just for the years to come, but for the decades to come, is to do it in a way that understands the transformation our planet's going through and the need to continue to step up in the fight for a cleaner environment and against climate change. We have the skills, expertise, and resources here in Canada to be leaders in clean technologies, and our government will continue to take real actions to develop our industrial advantage when it comes to renewable energy. I think one of the things that I would encourage opposition leaders who are cynical about these sorts of things, these sorts of announcements, these sorts of investments to do is to come and talk to the workers who have built with the skills that they've put forward an extraordinary success story
here in the Gaspé that has demonstrated that Canadian workers all across the country are able to step up on creating good jobs, prosperity, a stronger economy, technological solutions, and quite frankly, the tools we need to fight climate change, not just here at home, but around the world. We made a very clear declaration 6 years ago when I first got elected that it was wrong to pretend there is a choice between what's good for the economy and what's good for the environment. The only way to build a strong economy and good jobs is to have a plan to fight climate change and protect the environment at the same time. We change lives for the better, especially when you need it most. We change lives by providing simple solutions. We believe in positive changes, peace of mind, and financial security. Life is for living, no matter what happens. Life 100. Protect what matters the most to you, your family, and your business. டொரண்டோ நேரம் 9:37 நேர்கள் குட் ஈவினிங் கனடா நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கின்றீர்கள். இன்றைய நிகழ்ச்சியை உங்களுக்கு வழங்கிக் கொண்டிருப்பவர்கள் கொலம்பியா குரூப். பிரதமர் ஜஸ்டின் ட்ரூடோ அவர்கள் இன்றைய தினம் கியூபெக்கில் வழங்கிய தகவல் பதிவுகள் குறிப்பாக கிளைமேட் சேஞ்ச், அதாவது காலநிலை மாற்றம் மற்றும் புதிய வேலைவாய்ப்புகளை உருவாக்குதல் மற்றும் இருக்கின்ற வேலைவாய்ப்புகளை இன்னும் எப்படி மேம்படுத்துவது இது போன்ற விடயங்கள் பற்றி அவர் பேசியிருந்தார். அடுத்ததாக குடிமை கடன் நிகழ்ச்சியை நாங்கள் பார்க்க இருப்பது நாணய மாற்று வீதம். இலங்கையை பொறுத்த வரைக்கும் $182.50 செல்கின்றன. இந்தியாவை பொறுத்த வரைக்கும் $60.25 செல்கின்றன. எனவே இந்த சமயத்தை சரியான வகையில் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். இப்பொழுது கொலம்பியா மணி டிரான்ஸ்ஃபர் வழங்கும் நாணய மாற்று விகிதம். பிராம்டனில் அமைந்திருக்கும் கொலம்பியா மணி டிரான்ஸ்ஃபரின் அனுசரணையில் கனேடிய நாணய மாற்று விகிதம் ஜூலை மாதம் 14ஆம் தேதி புதன்கிழமை இலங்கை 182.50 இலங்கை ரூபா, இந்தியா 60.25 இந்திய ரூபா, அமெரிக்கா 0.80 அமெரிக்க டாலர், ஐரோப்பா 0.67 யூரோ, சுவிட்சர்லாந்து 0.73 சுவிஸ் பிராங்க், பிரித்தானியா 0.58 பிரித்தானிய பவுண்ட்ஸ், ஆஸ்திரேலியா 1.07 ஆஸ்திரேலிய டாலர், சிங்கப்பூர் 1.08 சிங்கப்பூர் டாலர். பிராம்டனில் அமைந்திருக்கும் கொலம்பியா மணி டிரான்ஸ்ஃபரின் அனுசரணையில் கனேடிய நாணய மாற்று விகிதம் ஜூலை மாதம் 14ஆம் தேதி புதன்கிழமை. கனடா பிராம்டனில் இருக்கும் பெரிய தமிழர் நிறுவனம் கொலம்பியா. வெட்டிங் இன்விடேஷன் முதல் அனைத்து பிரிண்டிங் தேவைகளுக்கும் கொலம்பியா பிரிண்டிங். நீங்கள் அனுப்பும் பணம் உலகின் எந்த நாடுகளுக்கும் நம்பிக்கையோடு கிடைத்திட கொலம்பியா மணி டிரான்ஸ்ஃபர். திரைப்படங்கள், பாடல்கள், MP3 என அனைத்தும் உடனுக்குடன் பெற்றிட கொலம்பியா வீடியோ. சொன்னா இது ஒரு குட்டி மால் மாதிரி. டொரண்டோ நேரம் 9:39 நேர்கள் குட் ஈவினிங் கனடா நிகழ்ச்சியுடன் இணைந்திருக்கின்றீர்கள். இந்த நிகழ்ச்சியை உங்களுக்கு வழங்கி கொண்டிருப்பவர்கள் கொலம்பியா குரூப். கொலம்பியா மணி டிரான்ஸ்ஃபர் வழங்கிய நாணய மாற்று வீதம் பார்த்தோம். நாணய மாற்று வீதம் பார்த்தோடு நாணயத்தை பற்றி பேசிவிடலாம். நிச்சயமாக புதிதாக ஒரு பிராண்ட் நியூ $2 கோயினை வந்து, அதாவது டூனி என்று சொல்வார்கள், புதிய ஒரு $2 கோயினை வந்து அறிமுகம் செய்திருக்கின்றார்கள். நேற்றைய தினம் இதை வெளியிட்டிருந்தார்கள். இது வந்து 100th anniversary of discovery of insulin, அதாவது இன்சுலின் கண்டுபிடித்து 100 வருடங்கள் பூர்த்தி செய்வதையொட்டி இந்த காயின் வந்து ரிலீஸ் செய்யப்பட்டிருக்கின்றது. 1921ஆம் ஆண்டு இன்சுலின் கண்டுபிடிக்கப்பட்ட என்பதும் குறிப்பிடத்தக்க விஷயம். எனவே அதுக்கு ஒரு ட்ரிபியூட் செய்யும் வகையில் வந்து இந்த $2 காயின், புதிய $2 காயின் வந்து அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கின்றது. அதிலும் வந்து கனேடியன் மெடிக்கல் பிரேக் த்ரூ த சேஞ்ச் த வேர்ல்ட் ஃபார் எவர் என்ற ஒரு ட்ரிபியூட்டும் வந்து அதில் இருப்பது என்பது குறிப்பிடத்தக்க விஷயம். அதே நேரம் சயின்டிஃபிக் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் மற்றும் பிளட் செல் இந்த சயின்ஸும் வந்து அதில் இருப்பது என்பதும் இங்கு குறிப்பிடத்தக்க விஷயம். எனவே நீங்கள் பாவனைக்கு வரும்போது இந்த $2 காயின் வந்து கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குன்னு நீங்கள் பார்க்க வேண்டாம். எனவே இது வந்து புதிதாக நேற்றைய தினம் வெளியிடப்பட்ட டியூனி என்று சொல்லப்படுகின்ற $2 காயின் என்பதுதான் இங்கு குறிப்பிடத்தக்க விஷயம்.
அடுத்ததாக நாங்கள் கலையரங்கம் பகுதிகள் செல்லுகின்றோம். கலையரங்கம் பகுதியில் நாங்கள் இப்பொழுது பார்க்க இருப்பது ஒரு மேஷப் சாங். ஹை ஆன் லவ் என்று ஆரம்பிக்கின்ற இந்த மேஷப் சாங்கை பாடியிருக்கின்றார் வைஷ்ணவி ஸ்ரீரஞ்சன். இவர் ஒரு பாடகர் மட்டுமல்ல, ஒரு வயலின் பிளேயரும் கூட. நிறைய பாடல்களையும் நிறைய வயலின் இசை கவர்களையும் யூடியூப்பில் வெளியிடுகின்றார். அதையும் நீங்கள் சென்று பார்க்கக்கூடியதாக இருக்கும். இப்பொழுது பியாம் பிரேம காதல் யுவன் சங்கர் ராஜா இசையில் வெளியான அந்த பாடல் ஹை ஆன் லவ் என்று ஆரம்பிக்கின்ற அந்த பாடலுடைய கவருடன் சேர்த்து மேலும் சேர்ந்து சில பாடல்களும் இணைந்து வருகின்றன. வைஷ்ணவி ஸ்ரீரஞ்சன் இந்த மேஷப் சாங்கை உங்களுக்காக வழங்குகின்றார். இப்பொழுது அதை பார்க்கலாம். Hey, been
கடின உழைப்பால் சேமித்த பணத்தை சிறந்த முறையில் முதலீடு செய்யுங்கள். கனடாவின் அல்பர்டாவில் வீடு ஒன்றில் முதலீடு செய்ய பிரெப் ரியல்டி வீடு விற்பனை முகவர் சுரேஷ் சேகர் 587-700-0623. குறுகிய காலத்தில் உங்கள் வீட்டின் பெறுமதி பன்மடங்கு அதிகரிக்க கனடாவின் அல்பர்டாவில் வீடு ஒன்றில் முதலீடு செய்யுங்கள். வீடு வாங்குவது விற்பது தொடர்பான அனைத்து சேவைகளையும் வழங்கும் தமிழ் முகவர் சுரேஷ் சேகர் உங்கள் வீட்டின் முதலீட்டுக்கு உத்தரவாதம் வழங்குகின்றார். 587-700-0623. வயலின் இசையுடன் இணைத்து அந்த மேஷப் சாங்கை பாடியிருந்தார் வைஷ்ணவி ஸ்ரீரஞ்சன். அந்த பாடலுக்கான பேக்ரவுண்ட் மிக்ஸை செய்திருந்தார் ஸ்டீவ் கிளிப். அந்த அழகிய பாடலை தொடர்ந்து அடுத்ததாக நாங்கள் குட் ஈவினிங் கனடா நிகழ்ச்சியில் பார்க்க இருப்பது கனடிய செய்திகளை வழங்குகின்றார் PS சுதாகரன். நீங்கள் கனடாவா அல்லது கனடா நாட்டில் என்ன நடக்கிறது தெரிந்து கொள்ள வேண்டுமா? கனடிய செய்திகள் தகவல்களை தமிழில் குறுகிய நேரத்தில் அறிந்து கொள்ள திங்கள் முதல் வெள்ளி வரை இரவு 9 மணிக்கு குட் ஈவினிங் கனடா IPTV, Facebook, YouTube, WhatsApp போன்ற சமூக வலைத்தளங்களோடாக நேரடியாக அறிந்து கொள்ளுங்கள். வியாபாரத்துக்கு அழகு விளம்பரம். உங்கள் விளம்பரங்களும் எமது நிகழ்ச்சியில் இடம்பெற்று பல நூற்றுக்கணக்கான வாடிக்கையாளர்களை சென்றடைய எம்மை தொடர்பு கொள்ளுங்கள். குட் ஈவினிங் கனடா. 100% கனடிய செய்திகள் தகவல்களை தமிழில் அறிந்து கொள்ள பார்க்க தவறாதீர்கள். குட் ஈவினிங் கனடா. வணக்கம். இன்று ஜூலை மாதம் 14ஆம் தேதி புதன்கிழமை. கொலம்பியா குரூப் ஆதரவில் goodevningcanada.com, தேசியம்நேஷன்.com ஆகிய இணையதளங்களின் இன்றைய கனேடிய செய்திகள். செய்தி தொகுப்பு தேசியம் சஞ்சிகை குழுமம். கனேடிய வங்கி தனது முக்கிய வட்டி விகிதத்தை 0.25% வைத்திருக்கிறது. 2021ஆம் ஆண்டுக்கான வளர்ச்சி கணிப்பையும் வங்கி குறைக்கிறது. முன்னர் எதிர்பார்த்ததை விட இந்த ஆண்டு உள்நாட்டு பொருளாதாரம் சற்று மெதுவான வேகத்தில் வளரும் எனவும் கோவிட் தொற்றிலிருந்து ஏற்படும் அபாயங்கள் குறையும் எனவும் கனேடிய வங்கி எதிர்பார்க்கிறது. ஆனால் அதன் போக்கு நிர்ணயிக்கும் கொள்கை வீதத்தை மாற்ற போதுமானதாக இல்லை எனவும் கனேடிய வங்கி தெரிவிக்கிறது. 2021ஆம் ஆண்டில் பொருளாதாரம் 6.0% வளர்ச்சி அடையும் என எதிர்பார்ப்பதாக மத்திய வங்கி தெரிவித்திருக்கிறது. இது அதன் முந்தைய கணிப்பான 6.5% இருந்து குறைந்ததாகும். இருப்பினும் மத்திய வங்கி இப்போது 2022ஆம் ஆண்டில் 4.6% வளர்ச்சியை எதிர்பார்க்கிறது. இது முந்தைய கணிப்பு 3.7% இருந்தது. தொற்று கட்டுப்பாடுகளால் பொருளாதாரம் தடைப்பட்டதால் எதிர்பார்த்ததை விட ஆண்டின் முதல் பாதியில் வளர்ச்சி பலவீனமாக உள்ளது. நாடு முழுவதும் பொது சுகாதார கட்டுப்பாடுகள் ஓரளவு அல்லது முழுவதும் நீக்கப்பட்ட நிலையில் நுகர்வோர் அதிக செலவு செய்ய ஆரம்பிப்பார்கள் என மத்திய வங்கி இப்போது எதிர்பார்க்கிறது. கனடா அமெரிக்கா எல்லையை மீண்டும் திறக்க அமெரிக்காவின் மாநில சட்டமன்ற உறுப்பினர்கள் வலியுறுத்தியுள்ளார்கள். இது குறித்து விரக்தி அடைந்த சட்டமன்ற உறுப்பினர்களின் கூட்டணி கோரிக்கை ஒன்றை முன்வைத்துள்ளது. இந்த கூட்டணி அமெரிக்க வெள்ளை மாளிகைக்கும் கனடாவின் மத்திய அரசிடம் எல்லையை மீண்டும் திறக்க வலியுறுத்தியுள்ளது. குறிப்பாக முழுமையாக தடுப்பூசி போடப்பட்ட பயணிகளுக்கு எல்லையை மீண்டும் திறக்குமாறு இவர்கள் கூறியுள்ளார்கள். அமெரிக்க மாநில அரசுகள் சபையின் ஒரு பகுதியான மத்திய மேற்கு சட்டமன்ற மாநாடு இன்று அதன் வருடாந்த கூட்டத்தில் எல்லை திறப்பு குறித்து முறையான தீர்மானத்தை நிறைவேற்றியுள்ளது. 2 நாடுகளின் மத்திய அரசாங்கங்களும் இந்த விடயத்தில் உடனடி நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் இந்த தீர்மானத்தில் கூறப்பட்டுள்ளது. கோவிட் தொற்று பரவுவதை தடுக்கும் வகையில் கனடா அமெரிக்கா எல்லையை கடந்த ஆண்டு மார்ச் மாதம் முதல் அத்தியாவசியம் மற்றும் வர்த்தகம் தவிர அனைத்து பயணிகளுக்கும் மூடப்பட்டுள்ளது. கனேடிய எல்லையை விரைவில் பிரான்ஸ் நாட்டவர்களுக்கு மீண்டும் திறக்க வேண்டும் என பிரான்ஸ் வலியுறுத்தியுள்ளது. கனேடிய சுற்றுலா பயணிகளுக்கு தனது எல்லைகளை திறந்த பிரான்ஸ் கனடா மீண்டும் பிரான்ஸ் நாட்டவர்களுக்கு திறக்க வேண்டும் என வலியுறுத்தியுள்ளது. கனேடிய எல்லையை ஒரு சில விதி விலக்குகளுடன் வெளிநாட்டினருக்கு குறைந்தது எதிர்வரும் 21ஆம் தேதி வரை மூடப்பட்டுள்ளது. கடந்த வருடம் மார்ச் மாதம் முதல் கனேடிய அரசாங்கம் வெளிநாட்டவர்களுக்கு மாதந்தோறும் எல்லையை மூடலை நீடித்து வருகிறது. ஒட்டோவாவில் உள்ள பிரெஞ்சு தூதரகத்தின் பிரான்ஸ் அரசாங்கத்தின் பிரதிநிதி கனேடிய எல்லையை விரைவில் பிரான்ஸ் நாட்டவர்களுக்கு மீண்டும் திறக்க வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளார்.
இல்லையெனில் இரு நாடுகளுக்கும் இடையிலான உறவு பாதிக்கப்படும் என கனடாவுக்கான பிரான்ஸ் தூதர் கரீன் பிரிஸ்பால் எச்சரித்திருக்கின்றார். மனிடோபா மாகாணத்தின் சுதேச விவகார மற்றும் வடக்கு விவகார அமைச்சர் எலின் கிளார்க் அமைச்சரவையில் இருந்து விலகியுள்ளார். காலனித்துவ குடியேறிகள் குறித்த மாகாண முதல்வரின் கருத்துக்களை தொடர்ந்து அமைச்சரவையில் இருந்து விலக கிளார்க் தீர்மானித்துள்ளார். சுதேசிய எதிர்ப்பாளர்களால் மனிடோபா மாகாணத்தில் சிலைகள் சில சேதப்படுத்தப்பட்டது தொடர்பாக காலனித்துவ குடியேறிகள் குறித்து முதல்வர் பிரையன் பாலிஸ்டர் சர்ச்சைக்குரிய கருத்துக்களை தெரிவித்த ஒரு வாரத்துக்கு பின்னர் இந்த பதவி விலகல் நிகழ்ந்திருக்கிறது. முதல்வரின் கருத்துக்களை மனிடோபாவில் உள்ள முதல்குடி மக்களுக்கு எதிராக வெறுக்கத்தக்க தாக்குதல் என மனிடோபாவின் முதல் குடியின இடைக்கால தலைவர் லியோய் கான்ஸ்டன்ட் கூறியிருந்தார். இந்த பதவி விலகல் குறித்து ஏமாற்றம் அடைவதாக கூறிய கான்ஸ்டன்ட் அவரது முடிவை பாராட்டியுள்ளார். இந்த நிலையில் மனிடோபா முதல்வர் நாளை காலை புதிய அமைச்சர்களை அறிவிப்பார் என்று இன்று முதல்வர் அலுவலகத்தில் இருந்து வெளியான ஊடக அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தனது பதவி விலகல் தொடர்பாக கிளார்க் என்ன காரணங்களை கூறினார் என்பது குறித்து முதல்வர் அலுவலகம் கருத்து தெரிவிக்கவில்லை. ஸ்காப்ரோவில் நிகழ்ந்த வன்முறை கொள்ளை கடத்தல் தொடர்பாக 2 தமிழர்கள் டொரண்டோ காவல்துறையினரால் தேடப்பட்டு வருகின்றார்கள். வர்த்தக கொள்ளை மற்றும் கடத்தல் தொடர்பாக இருவரை கண்டுபிடிப்பதற்கு டொரண்டோ காவல்துறையினர் பொதுமக்களின் உதவியை கோரியிருக்கின்றார்கள். 42 வயதான மார்க்கம் நகரைச் சேர்ந்த ராம் நாகராஜ் ராஜரத்னம், 38 வயதான டொரண்டோவைச் சேர்ந்த கோகுலநாதன் ஐயாத்துறை ஆகியோரை காவல்துறை தேடி வருகிறது. ஜனவரி மாதம் 30ஆம் தேதி டொரண்டோ காவல்துறையினர் மார்க்கம் அண்ட் மெக்னிக்கல் சந்திப்பு பகுதிக்கு அழைக்கப்பட்டார்கள். ஒரு கடை ஊழியரை அணுகிய மூவர் அவரிடம் உதவியை கூறியதாக தெரிய வருகிறது. பின்னர் மூவரும் ஒரு வாகனத்தில் கடை ஊழியரை கடத்திச் சென்றுள்ளார்கள். கடத்தப்பட்டவரின் கண்களை மூடி கைகளையும் கால்களையும் கடத்தல்காரர்கள் கட்டியதாக காவல்துறை தெரிவித்திருக்கிறது. கடத்தப்பட்டவரிடமிருந்து பணம் கோரிய கடத்தல்காரர்கள் அவரை தாக்கியதாகவும் காவல்துறை கூறியிருக்கிறது. கடத்தப்பட்டவரிடமிருந்து நகைகளை பறித்தெடுத்த கடத்தல்காரர்கள் அவரை சாண்ட்ஹர்ஸ்ட் சர்க்கிள் அண்ட் மெக்கோவான் சந்திப்பு பகுதியில் விட்டுச் சென்றுள்ளார்கள். இந்த சம்பவம் குறித்த விசாரணையை தொடர்ந்து டொரண்டோ காவல்துறையின் கடத்தல் விசாரணை பிரிவு 2 சந்தேக நபர்களை அடையாளம் கண்டு அவர்களின் விவரங்களை வெளியிட்டுள்ளது. இவர்கள் இருவர் மீதும் 5 குற்றச்சாட்டுகள் பதிவு செய்யப்பட்டுள்ளன. இருவருமே ஆபத்தானவர்களாக கருதப்படுகின்றார்கள். இருவரையும் அணுக வேண்டாம் என கோரியுள்ள டொரண்டோ காவல்துறையினர் அவர்களை கண்டால் 911 இலக்கத்தை அழைக்குமாறு பொதுமக்களை அறிவுறுத்தியுள்ளார்கள். கொலம்பியா குரூப் ஆதரவிலான இன்றைய கனேடிய செய்திகள் நிறைவு பெறுகின்றன. எமது செய்தி தொகுப்பு வார நாட்களில் இரவு எமது யூடியூப் சேனலில் பதிவேற்றப்படும். மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம். டொரண்டோ நேரம் 9:53 நேர்கள் குட் ஈவினிங் கனடா நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கின்றீர்கள். இந்த நிகழ்ச்சியை உங்களுக்கு வழங்கிக் கொண்டிருப்பவர் கொலம்பியா குரூப். கனடிய செய்திகள் பார்த்தோம். அடுத்தாக நாங்கள் வாலை அறிக்கை செல்ல இருக்கின்றோம். வாலை அறிக்கை பொறுத்த வரைக்கும் வருகின்ற நாட்களில் வருகின்ற ஒரு சில நாட்களில் மீண்டும் அல்பர்டா, பிரிட்டிஷ் கொலம்பியா மற்றும் சஸ்கச்சுவான் இந்த பகுதிகளில் ஹீட் வேவ் வருவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாகவும் தெரிகிறது. அது முதல் வந்த அந்த ஒரு ரெக்கார்ட் பிரேக்கிங் ஹீட் வேவ் மாதிரி காட்டின் கூட அதிகூடிய வெப்பநிலையாக கிட்டத்தட்ட 39 - 42 வரைக்குமான வெப்பநிலையை தாண்டக்கூடிய வாய்ப்புகளும் இருப்பதாகவும் தெரிகின்றது. குறிப்பாக சொல்லப்போனால் கல்கரியை பொறுத்த வரைக்கும் தான் பீக் ஹீட்டுக்கு செல்லக்கூடிய, அதாவது 35 பாகை செல்சியஸுக்கு அதிகமான வெப்பநிலை கல்கரியில் தான் பதிவாகக்கூடிய வாய்ப்புகள் அடுத்து வருகின்ற நாட்களில் இருக்கும் என்று கூறப்படுகின்றது. பிரிட்டிஷ் கொலம்பியாவை பொறுத்த வரைக்கும் அங்கேயும் கூட முதல் இருந்த அளவுக்கு அந்த ஹீட் வேவனுடைய அந்த தாக்கம் இல்லாட்டியும் கூட கிட்டத்தட்ட 38 பாகை செல்சியஸ் வரைக்குமான ஹீட் வேவும் அங்கே வரக்கூடிய வாய்ப்புகள் இருப்பதாகவும், அதே நேரம் சஸ்கச்சுவானும் அதே அளவு வெப்பநிலை தொடரும் என்றும் அறிவித்தரப்பட்டிருக்கின்றது. எனவே பொறுத்துதான் பார்க்க வேண்டும். அங்கே இருப்பவர்கள் அதுக்கேற்றவாறு தங்களை தயார்படுத்திக் கொள்ளுங்கள். இப்பொழுது கனடாவின் முக்கியமான நகரங்களில் நாளை காலை எப்படி இருக்க போகிறது இப்பொழுது பார்க்கலாம்.
ஹோம் லைஃப் ஃபியூச்சர் ரியல்டியின் வீடு விற்பனை முகவர் மற்றும் புரோக்கரேஜ் செல்வா வெற்றிவேல் அவர்களின் அனுசரணையில் ஜூலை மாதம் 15ஆம் தேதி வியாழக்கிழமை நிலவும் காலநிலை. டொரண்டோவில் அதிகூடிய வெப்பநிலை 31°C, அதிகுறைந்த வெப்பநிலை 18°C. நாளைய நாள் சூரிய ஒளி மற்றும் முகில் கூட்டம் இணைந்த நாளாக இருக்கும். மழைக்கான சாத்தியக்கூறுகள் தென்படுகின்றன. ஒட்டோவாவில் அதிகூடிய வெப்பநிலை 29°C, அதிகுறைந்த வெப்பநிலை 18°C. நாளைய நாள் சூரிய ஒளி மற்றும் முகில் கூட்டம் இணைந்த நாளாக இருக்கும். மான்ட்ரியாலில் அதிகூடிய வெப்பநிலை 30°C, அதிகுறைந்த வெப்பநிலை 20°C. நாளைய நாள் சூரிய ஒளி பிரகாசமாக இருக்கும். கால்கரியில் அதிகூடிய வெப்பநிலை 31°C, அதிகுறைந்த வெப்பநிலை 15°C. நாளைய நாள் சூரிய ஒளி நிறைந்த நாளாக இருக்கும். அத்தோடு அதிகூடிய வெப்பநிலைக்கான எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது. வான்கூவரில் அதிகூடிய வெப்பநிலை 23°C, அதிகுறைந்த வெப்பநிலை 16°C. நாளைய நாள் சூரிய ஒளி மற்றும் முகில் கூட்டம் இணைந்த நாளாக இருக்கும். ஹோம் லைஃப் ஃபியூச்சர் ரியல்டியின் வீடு விற்பனை முகவர் மற்றும் புரோக்கரேஜ் செல்வா வெற்றிவேல் அவர்களின் அனுசரணையில் ஜூலை மாதம் 15ஆம் தேதி வியாழக்கிழமை நிலவும் காலநிலை. குறிப்பிட்ட சனிக்கிழமைகளில் காலை 11 மணிக்கு கேளுங்கள் தரப்படும் தகவல் நிகழ்ச்சி. மருத்துவம், காப்புறுதி, வருமான வரி, வீடு வாங்குவது விற்பது, வீட்டு அடமான கடன், உளவள ஆலோசனை, வாகன காப்புறுதி, குடிவரவு மாற்றங்கள் போன்ற துறைகளில் சிறந்து விளங்கும் வல்லுநர்களை அழைத்து வந்து அவர்கள் மூலமாக உங்கள் கேள்விகளுக்கு பதில் வழங்கும் நிகழ்ச்சி கேளுங்கள் தரப்படும். சனிக்கிழமைகளில் காலை 11 மணிக்கு எதிர்பாருங்கள். உங்கள் கை தொலைபேசிகளில் தமிழில் கனேடிய செய்திகள், கனேடிய தகவல்களை அறிந்து கொள்ள ஜிஇசி தமிழ் ஆப் உதவுகிறது. உடனே ஜிஇசி தமிழ் டிவி ஆப்பினை டவுன்லோட் செய்யுங்கள். ஆண்ட்ராய்டு, iOS ஆகிய தளங்களில் இப்பொழுது நீங்கள் டவுன்லோட் செய்து கொள்ளலாம். கனடா நாட்டின் செய்திகள், தகவல்கள் தினமும் அறிந்து கொள்வதோடு உங்கள் விளம்பரங்களும் பல நூற்றுக்கணக்கான பார்வையாளர்களை சென்றடைய ஜிஇசி தமிழ் டிவி. டொரண்டோ நேரம் 9:56. வானிலை அறிக்கை பார்த்தோம். எனவே எதிர்பார்த்ததை போல நாளை தினமும் வெப்பநிலை உயர்ந்த நாளாக தான் நாளை தினமும் இருக்கும். அதுக்கேற்றவாறு உங்கள் நாளை தயார்படுத்திக் கொள்ளுங்கள். எனவே குட் ஈவினிங் கனடாவின் இறுதிப் பகுதிக்கு வந்துவிட்டோம். இன்றைய நிகழ்ச்சியை உங்களுக்கு வழங்கியவர்கள் கொலம்பியா குரூப். எனவே எங்களுடைய நிகழ்ச்சிகளை வார நாட்களில் இரவு 9 மணியிலிருந்து 10 மணி வரை யூடியூப் லைவினோடாகவும், ஃபேஸ்புக் லைவினோடாகவும், IPT லைவினோடாகவும் நீங்கள் பார்க்கக்கூடியதாகவும், அதே நேரம் ஜிஇசி தமிழ் ஆப்பினோடாகவும், எங்கள் ஆப்பினோடாகவும் நீங்கள் எங்கள் நிகழ்ச்சிகளை பார்க்கலாம். ஆப்பிள் ஸ்டோர் மற்றும் பிளே ஸ்டோரில் ஜிஇசி தமிழ் என்று டைப் செய்து எங்கள் ஆப்ஸினை நீங்கள் டவுன்லோட் செய்து பாவிக்கக்கூடியதாக இருக்கும். எனவே நாளை மீண்டும் மற்றொரு குட் ஈவினிங் நிகழ்ச்சியில் நீங்கள் இணைந்து கொள்ளலாம். இப்பொழுது விடைபெற்று செல்லும் நான் JP என்கின்ற ஜெயபிரகாஷ். நன்றி.